அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். தம்பி பேர் என்ன? எத்தனா படிக்கிறீங்க? 4th. நல்லா படிக்கணும் சரியா? அண்ணா சொல்லுங்கண்ணா. இப்போ என்னண்ணே? என் பையன் வந்து மேரி மாதாவில் 4th படிக்கிறான் சார். சரிண்ணா. அவனுக்கு வந்து மார்ச் ஏப்ரல் 2 மாதத்துக்கு வேன் பீஸ் வேணும். என்னுடைய தொழில் வந்து இப்போக்கு நான் ஊதுபத்தி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு சில நேரம் அதிகமாகவும் இருக்கும், சில நேரம் நான் போகிற நேரம் அந்த கஸ்டமர் இல்லைன்னா அன்னைக்கு நான் லக்கேஜ் பஸ்ஸில் போட்டு தான் கொண்டு வந்து ஆகணும். எனக்கு வந்து 3 பிள்ளைங்க சார். 3 பிள்ளைங்க. 2 பையன் ஒரு பொண்ணு. இடத்துல பிள்ளைங்க இருக்கிறதுனால ஒரு 2 சேல்ஸ் 3 சேல்ஸ் தான் போக முடியும். ஏன்னா என் ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க. பிள்ளைங்க வந்து எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைங்க. பையன் 4th படிக்கிறான், பாப்பா 3rd, இன்னொரு பையன் 1st ஸ்டாண்டர்டு. என்ன கொஞ்சம் இதயத்தில் பிரச்சனை இருக்கனால எஸ்ஆர்எம்ல செக் பண்ணிட்டு அது ஒரு மேடை வந்து மாத்திரை மாதம் மாதம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை அவங்களுக்கு இதயத்தில்? அவங்களுக்கு இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கனால எஸ்ஆர்எம் மூலியமா மாத்திரை எழுதி கொடுத்து மாதம் மாதம் வாங்கிட்டு இருக்காங்க சார். இதோட எனக்கு நீங்கள் 3ஆவது ட்ரிப்பு ஹெல்ப் பண்ணுறீங்க சார். சரி அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைண்ணா. இல்லை, அதான் உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய ஒரு உதவினால தான் இப்போக்கி இறைவனுடைய அருளால் என்னுடைய இது ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லவே வேணாம், உங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்படுறாரா? அப்போ நீ படித்து பெரிய ஆளை யாரை பார்த்துக்குவ? அப்பா அம்மாவை பார்த்துக்குவியா? நீ நல்லா அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், படித்து பெரிய ஆளாயி சரியா? இப்போ என்ன வேலைக்கு போகிற? இன்ஜினியரா? வெரி குட், கை கொடு. பாருங்க, உங்க பையன் இப்போ இன்ஜினியரா ஆவேன் அப்படின்னு சொல்றான். நீங்க உங்களோட கஷ்டம் இதெல்லாம் வந்து உங்க பிள்ளைங்க வளர்ற வரைக்கும் தான். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் கண்டிப்பா நான் பண்றேன். அன்னைக்கு சொன்னாதான் இன்னைக்கும் நல்லா படிச்சுக்க. நீயும் நல்லபடியாவா, அப்பா அம்மாவுக்கு உறுதுணையா இரு சரியா? நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும், அண்ணனோட ஆசை தான் சரியா? ஓகேவா? சூப்பரா செல்லும், நல்லா வரணும் சரியா? அண்ணனோட ஆசை அதான், அப்பாவோட ஆசை அதான். கரெக்டா இல்லையாண்ணே? கண்டிப்பா சார். பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆள் ஆனாதான் நமக்கு நல்லது. ஆமா, கஷ்டத்துக்கு ஒரு மாறுதல். கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா. அதுபோல உங்க பிள்ளைய சொல்றான் பாருங்க, அப்பா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்றான் பாருங்க. என்ன இருந்தாங்க பையனுக்குள்ள வேன் ஃபீஸ் உள்ள பணம், நீங்க கேட்ட பணம் இருக்கு. அவனோட பேக்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாம், அதை பத்திலாம் நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம். நீங்க நல்லபடியா குடும்பத்தை மட்டும் சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பாத்துக்கோங்க. பிள்ளைங்க படிப்பை பத்தி இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. அவனுக்கு எது தேவைனாலும் நீ இதே மாதிரி என்கிட்ட எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, நானே உங்களை தேடி வந்துடுவேன். நீங்க தைரியமா இருங்க, மனசை தளரோடாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பிள்ளைங்க படிப்பை மட்டும் விடாத அளவுக்கு பாத்துக்கோங்க. இப்போ வந்து என் பிள்ளைங்களுக்கு வேன் ஃபீஸுக்காக உதவி பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க யூனிஃபார்முக்காக உதவி பண்ணீங்க. ஆரம்பத்தில் எனக்கு வந்து பத்தி ரெடி பண்ணி கொடுத்தீங்க. அது எனக்கு 3 இதுமே ஒரு நல்ல உதவியாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, சந்தோஷண்ணே. நீங்கள் நல்லா இருக்கணும், என்னைக்கு நல்லா இருக்கணும். நல்லா கண்டிப்பாக சார். அதே சந்தோஷத்தோட நிம்மதியோட போங்க. உங்கள் பிள்ளைங்க படிப்பை பற்றி கவலைப்படாதீங்க. பார்வை இல்லாமல் இருக்கீங்க, எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போயிட்டு சேஃபாக வாங்க சரியா? நீ அப்பாவை கைப்பிடிச்சி கூட்டிட்டு கைப்பிடிச்சிட்டு வரணும் ஓகேவா? சரி, ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே. நீங்கள் பார்த்துட்டு ஸ்கூல் தொடங்குறப்ப எனக்கு சொல்லுங்கள், நான் எல்லாமே அதை வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன். பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ்லாம் கேட்டேன்ல, இந்தா உனக்கு எல்லாமே இருக்குது.